நாட்டின் ஒற்றுமைக்காக திமுகவும் காங்கிரசும் ஒரே அணியில் பயணிக்கிறது. முதல்வர் மு க ஸ்டாலின் பேச்சு. மழையை சமாளிக்க அரசு தயார். உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. என்னை மன்னித்து விடுங்கள், குடும்பத்தில் ஒருவனாக உங்களுடன் நான் இருப்பேன். கரூர் மாநாட்டில் உயிரை விட்டோரின் குடும்பத்தினரிடம் விஜய் உறுதி. வழிகாட்டு விதிகள் வகுக்கும் வரையில் எந்த அரசியல் கட்சிக்கும் ரோட் ஷோ நடத்த அனுமதி இல்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு திட்டவட்டம். எங்கள் அடையாளங்கள் புறக்கணிக்கப்படுகின்றன. சீமான் ஆவேசம். தோல்விக்கு இப்போதே காரணம் தேடுகிறார் முதல்வர். நயினார் நாகேந்திரன் விமர்சனம். திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம். சூரபத்மனை வலம் செய்தார் ஜெயந்திநாதர். குடிப்பதை நிறுத்திய பிறகு சிறந்த மனிதனாய் உணர்கிறேன். பிரபல பாலிவுட் நடிகர் பாபி தியோல் கருத்து. இந்திய கடல்சார் வார சர்வதேச மாநாடு தொடங்கி வைத்தார் மத்திய அமைச்சர் அமித்ஷா. 5 முக்கிய ரயில்களில் கூடுதல் பெட்டிகள் இணைப்பு. தெற்கு ரயில்வே அறிவிப்பு. இந்தோனேஷியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 6.1 பதிவு. ஆப்கானிஸ்தான் எல்லையில் மீண்டும் மோதல். 5 பாகிஸ்தான் வீரர்கள் பலி. மண்ணீரல் பகுதியில் தீவிரமான காயம். தீவிர சிகிச்சை பிரிவில் ஸ்ரேயாஸ் ஐயர். திருவள்ளூர் மாவட்டத்திற்கு மட்டும் ஆரஞ்ச் அலர்ட். தென்மண்டல வானிலை மைய தலைவர் அமுதா பேட்டி. காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.